லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. முந்தைய வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம நைட்டு ராமேஸ்வரத்தில் தாங்க ஆல்ட்டு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு முன்னாடியே செந்திலாண்டவர் ஹோட்டலில் தாங்க ரூம் போட்டிருந்தோம். இங்கே ஏசி 2000 நான் ஏசி 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ரூமும் சரி ரெஸ்ட் ரூமும் சரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹோட்டலுக்கு பின்னாடியே கார் பார்க்கிங் வசதி இருக்குங்க. ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கஸ்டமர் எனக்காகவும் ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு நைட்டே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். வரிசையாக நிறைய கடைகள் இருக்கும். தரிசனமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. மனசும் நிறைவா இருந்துச்சு. ராமேஸ்வரத்துல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தேடுறீங்கன்னா கணேஷ் மெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்டும் கூட. என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் அரிப்பு எடுத்துட்டு போயிடுறேன். ஐயா ஓனர எங்கயா போன? நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில ராமேஸ்வரத்துல இருக்கிற 3 முக்கியமான இடங்களை தாங்க பார்க்க போறோம். முழு வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம அடுத்தடுத்து கொண்டு வர போற பயண வீடியோக்களும் புதிய இடங்களின் அனுபவங்களும் உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். வணக்கமுங்க, நான் உங்கள் ஆக்டிங் டிரைவர் ஸ்டாலின் பிரபு. நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போன இடம் குருசடை தீவு. இங்கே கடல் தாவரங்கள், பவளப்பாறைகள், கடல் உயிரினங்கள் பிரபலமானது. 12 மணிக்குள்ள இங்க வரணும். குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ந்த பிறகுதாங்க கூட்டிட்டு போறாங்க. இங்க முன்னாடியே ஒரு விவேகானந்தர் மண்டபமும் இருக்குங்க. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தா அந்த தீவு நல்லாவே தெரியுங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார். டைம் இல்லாதனால நம்ம அந்த தீவுக்கு போகலைங்க. இப்போ இந்த வீடியோவை இந்த தீவுக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஆர்ட் சிம்பிள் போடுங்க. நம்ம அடுத்து வந்த இடம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் டெம்பிள்ங்க. இந்த டெம்பிளை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி கரெக்டா 2 கிலோமீட்டர்ல ராமசேது பாதம்னு ஒரு இடம் இருக்குங்க. ராமர் பாலம் கட்டுவதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கடல்ராஜனை வேண்டினார் என்று சொல்லப்படுகிறது. ராமரின் பாதச்சோடுகள் பதிந்த இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது. கடல் பகுதியை பார்த்து வழிபடுவது இங்க சிறப்புங்க. இதோட ராமேஸ்வரம் பயணம் இங்க முடியுதுங்க. நம்ம அடுத்தது மதுரை தாங்க. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணலைன்னா இப்பவே பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டிராவல் வீடியோக்களை மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.